பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா சையதுனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆனிலே அதனை ஓதுகின்ற ஒழுங்கிலே அமைந்திருக்கின்ற 107வது சூரத்துல் மாஊன் பற்றிய ஒரு விளக்கத்தை இங்கு கலந்துரையாட முனைகின்றேன். அந்த வகையில் சூரா அல் மாஊன் என்பது 7 வசனங்களை கொண்ட ஒரு மிகச்சிறிய ஒரு சூறாவாக அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். சூரத்துல் ஈலாஃப் குரைஷ், அதே போன்று இன்னா அத்தைனாக்கல் கௌசர் ஆகிய 2 சூறாக்களுக்கு மத்தியில் அமைந்திருக்கின்ற ஒரு மக்கி சூறாவாக, மக்காவில் இறக்கி வரப்பட்ட ஒரு சூறாவாக இருப்பதை பார்க்கின்றோம். சில அறிஞர்களுடைய கருத்துப்படி இந்த சூறாவானது, இந்த சூறாவுடைய முதல் 3 வசனங்களும் மக்காவில் இறக்கி வரப்பட்டது, அடுத்த 4 வசனங்களும் மதீனாவில் இறக்கி வரப்பட்டது என்ற ஒரு கருத்தும் இருப்பதை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த சூறாவுடைய மொழி கருத்தை நாங்கள் பார்க்கின்ற போது, அரஐதல்லதி யுகத்தியு வித்தீன், மார்க்கத்தை பொய்ப்படுத்துகின்றவரை நீங்கள் பார்த்திருக்கிறீரா என்று அல்லாஹு தஆலா முதலாவதாக கேட்கின்றார். ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், அவன்தான் ஏழைகளை, அவன்தான் அனாதைகளை விரட்டக்கூடியவனாக இருக்கின்றான். வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன், வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன், அவன் ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டாதவனாகவும் இருக்கின்றான். ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான், வயலனும் நரகம்தான் என்று சொல்லிவிட்டு, அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அத்தகையவர்கள் தொழுகையை விட்டும் பொடுபோக்காளர்களாக இருப்பார்கள். அல்லதீனஹும் யுராஊன், அவர்கள் மனிதர்கள் பார்ப்பதற்காக தொழுவார்கள். வயம்னஊனல் மாஊன், அவர்கள் அற்பமான ஒரு பொருளையும் மற்றவர்களுக்கு கொடுக்காமல் தடுத்து கொள்வார்கள் என்று இந்த சூறாவுடைய வசனங்கள் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். இந்த சூறாவுக்கு அல் மாஊன் என்று பெயரிட்டப்பட்டிருக்கின்றது. அல் மாஊன் என்று சொல்வது ஒரு அற்பமான, ஒரு சிறிய, மிகவும் பெருமதி இல்லாத ஒரு பொருள். நாங்கள் வீட்டிலே பயன்படுத்துகின்ற கத்தி, அரிவாள், கோடாரி அல்லது சிறிய சிறிய ஏனைய பொருட்கள், இவற்றை குறிப்பதாக அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். அல் மாஊன் என்றால் அற்பமான ஒரு பொருள் என்று கருத்திற்கொள்ள முடியும். இந்த வகையிலே இந்த சூறாவுடைய விளக்கத்தை நாங்கள் நோக்குகின்ற போது, இந்த சூறாவுடைய ஆரம்ப வசனம் அரஐதல்லதி யுகத்திபு பித்தீன், நீங்கள் சூறாவுடைய ஒவ்வொரு, அதாவது நீங்கள் அல் குர்ஆனுடைய சூறாக்கள் எவ்வாறு ஆரம்பிக்கிறது என்று பார்க்கின்ற போது, ஒவ்வொரு சூறாவும் வித்தியாசமான அமைப்பிலே ஆரம்பிப்பதை பார்க்கின்றோம். ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பங்களும் வித்தியாசப்பட்டு அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். உதாரணமாக அலிஃப் லாம் மீம் தாசீம் யாசீன் என்று சுமார் அல் குர்ஆனிலே ஹுரூஃபுல் முகத்தா என்ற அமைப்பிலே இருக்கின்ற தனித்தனியான எழுத்துக்கள் கொண்டு ஆரம்பிக்கின்ற சூறாக்கள் 29 சூறாக்கள் இருக்கின்றன. கது சமி அல்லாஹ் என்று ஆரம்பிக்கின்ற ஒரு சூறா இருக்கின்றது. அதே போல சப்பஹ லில்லாஹ் என்று சூறாக்கள் ஆரம்பிப்பதை பார்க்கிறோம். அதே போன்று இன்னும் வேறுபட்ட அமைப்புகளிலே சூறாக்கள் சூறாக்கள் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் தான் இந்த சூறாவும் அரஐதல்லதி யுகத்திபு பித்தீன், ஒரு வினாவோடு ஆரம்பிப்பதை பார்க்கணும். அரஐத, நீங்கள் பார்க்கவில்லையா, நீங்கள் காணவில்லையா, அல்லது யுகத்திபு பித்தீன், மார்க்கத்தை பொய்ப்படுத்துகின்றவரை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அந்த வசனம், முதலாவது வசனம் அமைந்திருக்கின்றது. இந்த முதலாவது இந்த கேள்வி ஆரம்பமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கப்படுகின்றது. நபி அவர்களை பார்த்து மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு அறிவுள்ள ஒவ்வொரு மனிதரையும் பார்த்து கேட்கப்படுகின்ற கேள்வியாக இந்த கேள்வி இருக்கின்றது. அரஐதல்லதி யுகத்திபு பித்தீன், மார்க்கத்தை பொய்ப்படுத்துகின்றவரை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா என்று கேட்பதை பார்க்கிறோம். இந்த இடத்துல தீன் என்ற அந்த சொல்லுக்கு 3 வகையான விளக்கம் இருப்பதாக சொல்வார்கள். அதாவது தீன் என்று சொல்கின்ற போது, முதலாவதாக மொத்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அனைத்து மார்க்கத்தையும் குறிக்கக்கூடியதாக இருப்பதை பார்க்கணும். மார்க்கத்துடைய அனைத்து அம்சங்களையும், இபாதத்தாக இருக்கலாம், முஆமலாத்தாக இருக்கலாம், ஏனைய சட்டத்திட்டங்களாக இருக்கலாம், ஒவ்வொரு பகுதியையும் குறிக்கக்கூடியதாக இருப்பதாக சொல்வார்கள். இரண்டாவதாக
மறுமை நாளை இந்த தீன் என்ற சொல் குறிக்கின்றது. அதே போன்று மறுமையுடைய விசாரணை, கூலி, தண்டனை என்ற எல்லாவற்றையும் குறிக்கக்கூடியதாக இது இருப்பதை பார்க்கின்றோம். எனவே அரஐத்தல்லதி யுக்கத்ஸிபு பித்தீன் என்று சொல்கின்ற போது மார்க்கத்தை, மறுமை நாளை, விசாரணையை, கூலியை, தண்டனையை பொய்ப்பிக்கக்கூடியவரை நீ பார்த்திருக்கிறீரா என்று இந்த சூரா ஆரம்பமாக கேட்பதை பார்க்கின்றோம். இரண்டாவதாக அல்லாஹு தாலா அத்தகைய மார்க்கத்தை பொய்ப்படுத்துகின்றவன் யார் என்பதை சொல்லித் தருகின்றான். ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், அவன்தான் அனாதையை விரட்டக்கூடியவனாக இருக்கின்றான், அனாதையை கடிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். அவன் ஒரு காசியுல் கல்ப், ஒரு கல் நெஞ்சக்காரனாக, இரக்க குணம் அற்றவனாக, மனிதர்களோடு கருணையாக நடந்து கொள்ளாதவனாக அவன் இருக்கின்றான். நளினமாக, மென்மையாக நடந்து கொள்ளாத ஒருவனாக இருக்க பார்க்கணும். யத்தீம் என்று சொல்வது அனாதை, அதாவது சமூக ரீதியாக பலவீனப்பட்ட ஒரு மனிதர் தான் யத்தீம் என்று சொல்வார். அதாவது ஒருவர் யத்தீமாக இருக்கிறார் என்றால் அவருக்கு தகப்பன் இல்லை. இந்த சமூக ரீதியாக அவர் பலவீனப்பட்டவராக அவர் இருக்கின்றார். அதே இடத்தில் அடுத்ததாக வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன், அவன் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கவில்லை என்று சொல்லவில்லை, மாறாக அவன் ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதை தூண்டவில்லை. மற்றவர்கள் உணவு கொடுக்கின்ற போது கூட அவன் தடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற விடயத்தை தான் அந்த விடயம், அந்த வசனம் சொல்வதை பார்க்கின்றோம். இந்த ரெண்டு கெட்ட பண்புகள், ஒன்று அவன் யதீமோடு சமூக ரீதியாக பலவீனப்பட்டிருக்கின்ற அந்த அனாதையோடு கடிந்து கொள்ளக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். இரண்டாவதாக பொருளாதார ரீதியாக பலவீனப்பட்டிருக்கின்ற மிஸ்கீன், ஏழைகளோடும் ஏழைக்கும் அவன் உணவு கொடுக்காதவனாக அவன் இருக்கின்றான். எனவே இந்த இரண்டு மோசமான பண்புகளை பெற்ற ஒரு கல் நெஞ்சக்காரனாக மார்க்கத்தை பொய்ப்படுத்துகின்றவன் இருக்கின்றான் என்ற செய்தியை சொல்வதை பார்க்கிறோம். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். தொழுகையாளிகளுக்கு வைல் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், கேடு என்று சொல்கின்றான். வைலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவையில் மோசடி செய்கின்றவர்களுக்கு வைல், கேடு இருக்கிறது, வைல் என்கின்ற நரகம் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா மற்றொரு சூறாவிலே குறிப்பிடவே பார்க்கிறோம். இந்த இடத்தில் ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று குறிப்பிடுகின்றனர். அவர்கள் யார் என்றால் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தொழுகையை விட்டும் பொடுபோக்கானவர்களாக இருப்பார்கள். உண்மையிலே இந்த இடத்தில் அவர்கள் தொழுகையை விட்டும் பொடுபோக்கானவர்களாக, அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையை விட்டும் பொடுபோக்கானவர்களாக இருப்பார்கள் என்றால் தொழுகையை உரிய நேரத்துக்கு தொழமாட்டார்கள். தொழுகையை அவர்கள் அதாவது விட்டு விட்டு தொழுவார்கள். ஒரு நாளைக்கு 3 நேரம் அல்லது 2 நேரம் அல்லது 4 நேரம் அவர்கள் தொழுவார்கள். அல்லது தொழுகையை வேண்டுமென்றே நேரம் இருக்கின்ற போது அடுத்த தொழுகையுடைய நேரம் வரும் வரைக்கும் பிற்படுத்தி இருந்துவிட்டு கடைசியாக சென்று அவர்கள் வேகமாக அவர்களுடைய உள்ளத்தை முன்னிறுத்தாமல், உள்ளத்திலே ஹுஷூ இல்லாமல், ஹுது இல்லாமல் அவசரமாக அவர்கள் தொழுது விட்டு செல்வார்கள். அந்த தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுதான் முனாஃபிக்குடைய, நயவஞ்சகனுடைய தொழுகை என்று அவர்கள் குறிப்பிட்டார். ஏனென்றால் நயவஞ்சவர்கள் தொழுகைக்காக இருந்தால் காமு குசாலா, அவர்கள் சோம்பேறிகளாக இருப்பார்கள். யுராஊன அன்னாஸ், மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தொழுவார்கள். அதே தான் இந்த சூராவுடைய அடுத்த வசனம் சொல்கின்றது, ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன், அவர்கள் மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுவார்கள். எனவே அவர்கள் தொழுகின்றார்கள், ஆனால் அந்த தொழுகையை அவர்கள் முறையாக நிறைவேற்றுவதில்லை. இந்த இடத்தில் ஒரு அறிஞர் இப்படி சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழுமே அல்லாஹ்வுக்கு. ஏனென்றால் அல்லாஹு தஆலா அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் சாஹூன் என்று சொல்லவில்லை, அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் என்றுதான் சொல்லியிருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு அறிஞர் சொன்னார், அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தொழுகையிலே பொடுபோக்காக இருப்பார்கள் என்று சொல்லவில்லை, மாறாக அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையை விட்டும் பொடுபோக்காக இருப்பார். என்றால் தொழுகையிலே பொடுபோக்காக இருப்பார்கள். உண்மையிலே எல்லா மனிதர்களும் தொழுகின்ற போது அவர்கள் உள்ளத்திலே வேறு சிந்தனைகள் தோன்ற முடியும், வேறு எண்ணங்கள் தோன்ற முடியும். தொழுகையை விட்டு அவர்கள் அவர்கள் உள்ளத்தால் வெளியே செல்ல முடியும். முற்று முழுதாக தன்னுடைய உள்ளத்தை
ஃபோக்கஸ் பண்ணிக்கொண்டு தொழுகையிலே ஈடுபடுத்தி கொண்டு இருக்க முடியாமல் இருக்கும். வெளியிலே இருக்கின்ற சத்தங்கள் அவர்களுக்கு தொந்தரவாக இருக்கும், அல்லது வெளியில் இருக்கின்ற ஒரு நிகழ்வு அவருடைய காதுகளுக்கு கேட்டு அவற்றின் காரணமாக அவருடைய மனதுக்குள்ளால் ஏதாவது ஒன்று தோன்ற முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தொழுகின்ற போது அவர்கள் ஒரு குழந்தை அழுதால் அவர்களது தொழுகையை அவர்கள் அவசரப்படுத்துவார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு குழந்தை அழுகின்ற சப்தம் கேட்கின்றது, அதன் காரணமாக அவர்கள் தொழுகையை அவசரப்படுத்துகின்றார்கள். எனவே இது சாதாரணமாக பொதுவாக எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. எனவேதான் அந்த அறிஞர் சொன்னார், அல்லாஹு தஆலா தொழுகையை விட்டும் அவர்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறான். தொழுகையில் பொடுபோக்காக இருக்கின்றார்கள் என்று சொல்லவில்லை, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். உண்மையிலே இந்த இடத்தில் இந்த விளக்கத்தை நாங்கள் எங்களுடைய மனதுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி என்றாலும் ஒரு மனிதன் தொடர்ச்சியாக தன்னுடைய தொழுகையில் தொழுகின்ற போதும் பொடுபோக்காக இருக்கின்றான், தொழுகையை வேண்டும் என்று அவன் பிற்படுத்துகின்றான், அதே நேரத்தில் அவன் தொழுகையை விட்டு தொழுகின்றான். இந்த எல்லா பண்புகளும் ஒரு வருடத்தில் சேர்ந்து விட்டால் அவர் ஒரு நாளைக்கு 3 நேரம் தான் தொழுவார், 2 நேரம் தான் தொழுவார், அல்லது தொழுகையை உரிய நேரத்துக்கு தொழாமல் தொழுகையை வேண்டுமென்றே பிற்படுத்தி விடுவார். அதே நேரத்தில் தொழுகையிலும் உள்ளட்சத்தோடு இல்லாமல் வேறு அதிகமான யோசனைகளோடு அவர் தொழுவார் என்றால் அவர்கள் இந்த பண்பை பெற்றவர்களாக இருப்பார்கள். இந்த எல்லா பண்புகளும் ஒரு இடத்தில் சேர்ந்து விடக்கூடாது என்று அறிஞர்கள் சொல்வார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருப்பதை பார்க்கின்றது. கடைசியாக வயம்னஊனல் மாஊன், அவர்கள் அற்பமான ஒரு பொருளையும் தடுத்துக் கொள்வார்கள். அதாவது அவர்கள் ஒரு சிறியதொரு விடயத்தையும் ஒரு அற்பமான ஒரு பொருளையும் அடுத்த மனிதர்களுக்கு கொடுக்காமல் தடுத்துக் கொள்வார்கள். தன்னிடம் இருக்கின்ற அடுத்த மனிதர்கள் பயன்பெற முடியுமான, உதாரணமாக வீட்டில் இருக்கின்ற கத்தி, கோடாரி அல்லது மற்றொரு பொருள், அவற்றை கூட அடுத்தவர்கள் கொடுக்காமல் தடுத்துக் கொள்வார்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். இப்படி இந்த சூராவுடைய வசனங்கள் எங்களுக்கு சில கருத்துக்களை முன்வைத்து பார்க்கிறோம். இந்த இடத்திலே நாங்கள் இந்த சூரா சொல்கின்ற மொத்தமான கருத்துக்களை நோக்குகின்ற போது இந்த இடத்திலே பார்க்க முடியும் மார்க்கத்தை பொய்ப்படுத்துகின்றவருடைய பண்புகள் என்னவென்று தான் சொல்வதை பார்க்கிறோம். மார்க்கம் என்ற அந்த விடயம் இந்த இடத்திலே மிக முக்கியமான ஒரு விடயமாக இருப்பதை பார்க்கிறோம். அதே இடத்தில் அங்கே யத்தீம், அனாதையை விரட்டுதல், அனாதை என்கின்ற அந்த விடயம், அதாவது சமூக ரீதியாக பலவீனப்பட்டவருடைய பிரச்சனையை அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே பேசியிருக்கிறார். அடுத்து மிஸ்கீன், பொருளாதார ரீதியாக பலவீனப்பட்டவருடைய பிரச்சனையும் பேசியிருக்கிறார். அதே போன்று தொழுகை என்பது இந்த மார்க்கத்திலே மிக பிரதானமான ஒரு விடயம். அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தொழுகை என்பது மார்க்கத்துடைய தூணாகும். ஃபமன் அகாமஹா ஃபகத் அகாமத்தீன் ஃபமன் ஹதமஹா ஃபகத் ஹதமத்தீன். யார் அந்த தொழுகையை நிலைநிறுத்துகின்றாரோ அவர் மார்க்கத்தை நிலைநிறுத்தினார், யார் அந்த தொழுகையை தகர்த்தெறிகின்றாரோ அவர் மார்க்கத்தையே தகர்த்தெறிந்து விட்டார். அந்த அளவு தூரம் மிக முக்கியமான அந்த தொழுகையை பற்றி, தொழுகையிலே பொடுபோக்காக இருப்பது பற்றி இந்த சூறாவிலே பேசப்படுகிறது. அதே போன்று அல் மாஊன், அற்பமான ஒரு பொருள் பற்றியும் இந்த சூறாவிலே பேசப்பட்டிருவே பார்க்கிறோம். மற்றொரு மிக முக்கியமான ஒரு விடயம்தான், இந்த சூறாவிலே ஒரு தனி மனிதனிடம் இருக்கக்கூடாத 6 பண்புகளை இந்த சூறா அடையாளப்படுத்துகிறது என்று சொல்ல முடியும். ஒரு தனி மனிதனிடம் இருக்கக்கூடாத 6 பண்புகளை இந்த சூறா அடையாளப்படுத்துகிறது சொல்லலாம். முதலாவது அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன், கதப என்றால் தக்தீப், பொய்ப்படுத்துகின்ற பண்பு. மார்க்கத்தை பொய்ப்படுத்துதல், நல்ல விடயங்களை பொய்ப்படுத்துதல். இந்த பொய்ப்படுத்துதல், பொய் என்பது மிக பாரதூரமான ஒரு குற்றமாக இருப்பதை பார்க்கணும். மார்க்கம் வரையறுத்திருக்கின்ற ஒரு மிக முக்கியமான விடயம்தான், ஒரு மோமின் மதுபானம் அருந்தக்கூடியவனாக இருப்பான், ஒரு மோமின் விபச்சாரம் செய்யக்கூடியவனாக இருக்க முடியும், ஒரு மோமின் களவெடுக்கக்கூடியவனாக இருக்க முடியும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மோமின் பொய்யனாக இருக்க முடியாது. எனவே பொய்ப்படுத்துதல் என்பது மிக முக்கியமாக வலியுறுத்தப்பட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்ட ஒரு பண்பாக இருப்பதை பார்க்கும். அதே போன்று இரண்டாவது ஒரு பண்பு தான் யதுஉ என்றால் விரட்டுதல், கடிந்து கொள்ளுதல். யதுஉல் யதீம், ஒரு தனி மனிதனிடம் இருக்கக்கூடாத ஒரு பண்பு, அவன் அனாதைகளை விரட்டக்கூடாது. அந்த விரட்டுகின்ற பண்பு உள்ளவனாக ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் மிக மோசமான குணத்தை உடையவனாக இருக்கிறான். அதே போன்று நன்மைகள் செய்வதற்கு தூண்டாத பண்பு, வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன், அவர்கள் ஏழைகளுக்கு உணவு கொடுக்க தூண்ட மாட்டார்கள். எனவே
அதாவது நல்ல விடயங்களுக்கு தூண்டாமல் இருப்பது கூட மோசமான பண்பு. உண்மை நல்ல விடயத்தை என்னால் செய்ய முடியாது, ஆனால் அடுத்தவர்கள் செய்வதற்கு தூண்ட முடியும். எனவே அது ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடாத ஒரு பண்பாக இருக்கு. அடுத்ததுதான் அல்லதீன மன் ஸலாத்திஹிம் சாஹூன். சாஹூன்றது பொடுபோக்கு. ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடாத ஒரு பண்பு. பொடுபோக்கு எந்த விடயத்திலும் இருக்கக்கூடாது. அது தொழுகையில் இருக்கக்கூடாது என்று அல்லாஹு தஆலா வலியுறுத்தி சொல்கின்றான். நாளாந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, எந்த ஒரு செயற்பாட்டும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் ரியா, முகஸ்தூதி, மனிதர்கள் பார்ப்பதற்காக செய்வது, மனிதர்களுடைய பார்வையில் இருந்து அவர்களிடமிருந்து பேரை, புகழை, மதிப்பை, கௌரவத்தை பெற்றுக்கொள்வதற்காக செய்வது, இது மிக மோசமான பண்பு, ஒரு முஃமினிடத்தில் இருக்கக்கூடாத பண்பு என்று குர்ஆன் மார்க்கம் வலியுறுத்தி சொல்வதை பார்க்கணும். அடுத்ததாக அல் மன்அ, தன்னிடம் இருக்கின்ற அல்லாஹு தஆலா தனக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து அடுத்தவர்கள் கொடுக்காமல் தடுத்துக் கொள்ளல் என்ற பண்பு. இந்த 6 பண்புகளும் பொய்ப்படுத்துதல், விரட்டுதல், உற்சாகப்படுத்தாமல் இருத்தல், பொடுபோக்காக இருத்தல், முகஸ்தூதியாக நடந்து கொள்ளுதல், தடுத்தல், இந்த 6 பண்பும் ஒரு முஃமினிடத்திலே இருக்கக்கூடாத பண்பு. இந்த 6 பண்புகளையும் பெற்றவர் மார்க்கத்தை பொய்ப்படுத்துகின்றார், மறுமை நாளை பொய்ப்படுத்துகின்றார், அவர் மறுமையுடைய கூலியை, விசாரணையை அவர் பொய்ப்படுத்துகின்றார் என்ற செய்தியை இந்த இடத்திலே சொல்லி பார்க்கணும். அதே நேரத்தில் இந்த 6 பண்புகளுக்கும் எதிராக இருக்கின்ற நல்ல பண்புகள் ஒருவர் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த சூரா மறைமுகமாக சொல்வதை பார்க்கணும். அதுதான் பொய்ப்படுத்துவதற்கு எதிர்பண்பாக இருப்பது உண்மைப்படுத்துதல். இந்த மார்க்கத்தை உண்மைப்படுத்த வேண்டும். விரட்டுவதற்கு எதிர்பண்புதான் அரவணைத்தல், அன்பு காட்டுதல். அனாதைகளுக்கு அன்பு காட்ட வேண்டும், அவர்களை அரவணைக்க வேண்டும் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனாதையை பராமரித்தவனும் நானும் மறுமை நாளில் இப்படி இருப்போம், நெருக்கமாக இருப்போம் என்று அவர்கள் சொன்னார். தன்னுடைய 2 விரல்களையும் சுட்டிக்காட்டி அவர்கள் சொன்னார்கள், நானும் அனாதையை பராமரித்தவரும் இப்படி நெருக்கமாக இருப்போம் என்று அவர்கள் சொல்வதை பார்க்கணும். அதே போன்று 3வது, அவர் நன்மைகளை தன்னால் செய்ய முடியாது விட்டாலும் அடுத்தவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்கு தூண்டக்கூடியவராக இருக்க வேண்டும். அத்தாலு அலல் ஹைரி கஃபாயிலிஹி, நன்மையை சுட்டிக்காட்டுபவன், நன்மையை காட்டிக் கொடுப்பவன் அதனை செய்தவன் போன்றாவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்றுதான் ஒரு மனிதத்தில் இருக்கக்கூடாத பண்பு அஸ்ஸஹ்வு, இருக்க வேண்டிய பண்பு அவன் உற்சாகமானவனாக, அவன் எப்போதும் எந்த விடயத்தை செய்கின்ற போதும் அதில் அவன் கவனம் செலுத்தக்கூடியவனாக, அவன் பொடுபோக்கில்லாதவனாக அவன் இருக்க வேண்டும். அது ஒரு மனிதனுடைய எல்லா வெற்றிக்கும் காரணமான ஒரு பண்பாகவும் இருப்பதை பார்க்கிறோம். இந்த இடத்தில் ஒருவர் தொழுகையிலே பொடுபோக்காக இருப்பது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பொடுபோக்கு என்பது எப்போதுமே இருக்கக்கூடாத ஒரு பண்பாக இந்த சூரா அடையாளப்படுத்துகின்றது. அதே நேரத்தில் மற்றும் ஒரு மிக முக்கியமான விடயம்தான் ரியா, முகஸ்தூதி. முகஸ்தூதிக்கு எதிரானதான் இஹ்லாஸ். ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டிய அடிப்படையான பண்பு. அவர் மனிதர்கள் பார்க்கிறார்கள், மனிதர்களுடைய பேருக்காக, புகழுக்காக என்பதிலிருந்து அல்லாஹுக்காக மாத்திரம் என்று அதாவது செயற்படுகின்றவனாக இருக்க வேண்டும். எந்த ஒரு அமல் மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் 2 நிபந்தனைகள் இருக்கின்றன. ஒன்று அஹ்லஸ், அது தூய்மையாக அல்லாஹ்வுக்குரியதாக இருக்க வேண்டும். 2வது அல் அஸ்வப், அது மார்க்கத்துடைய, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றியதாக அது இருக்க வேண்டும். எனவே இது மற்றொரு பண்பு, ஒரு மனிதத்தில் இருக்க வேண்டிய பண்பு. கடைசியாக அல் மன், தடுத்தல் என்ற பண்புக்கு எதிரான பண்புதான் அல் இன்ஃபாக், செலவழித்தல். செலவழித்தல் என்பது மிக முக்கியமான ஒரு முஃமினிடத்தில் இருக்க வேண்டிய மிக உயர்ந்த பண்பாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களிலே சொல்வதை பார்க்கிறோம். முத்தகீன்களுடைய பண்புகளை பற்றி சொல்கின்ற போது வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்தவற்றிலிருந்து செலவழிப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி பார்க்கணும். எனவே இந்த சூரா ஒரு தனிமனிதனுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் காரணமாக இருக்கின்ற பண்புகளை நேரடியாக மறைமுகமாக சுட்டி காட்டுகின்றது. அதே நேரத்தில் குறிப்பாக மார்க்கம் என்பது இந்த இடத்தில் இந்த சூறாவுடைய கருப்பொருளாக இருப்பது மார்க்கத்தை பொய்ப்படுத்து. மார்க்கத்தை பொய்ப்படுத்துவதுடைய பண்புகள் தான் பின்னால் அப்படி சொல்லப்பட்டிருக்கின்ற அனைத்து பண்புகளாக இருக்கிறது. மார்க்கம் என்பது தொழுகுவது, நோன் பிடிப்பது, ஜகாத் கொடுப்பது, திக்ர் ஔராதுகள் செய்வது என்பதற்கு அப்பால் அனாதையை பராமரிப்பதும் மார்க்கம்தான், ஏழைகளுக்கு உணவளிப்பதும் மார்க்கம்தான், தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றுவதும் மார்க்கம்தான், அற்பமான பொருட்களை மட்டுமல்ல
எல்லா பொருட்களையும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவுவதும் மார்க்கம்தான் என்கின்ற அந்த பரந்த கண்ணோட்டத்தையும் இது எடுத்து காட்டுவதை பார்க்கணும். அதே நேரத்தில் ஒரு சமூகத்தில் இருக்க வேண்டிய ஒரு சமூக பொறுப்புணர்ச்சி, சமூகத்தில் சமூக ரீதியாக பலவீனப்பட்ட அனாதைகள் இருக்கின்றார்கள், பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட ஏழைகள் இருக்கின்றார்கள், அவருடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும் என்கின்ற அந்த செய்தியையும் இந்த சூரா எங்களுக்கு சொல்லிப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரியே, கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கலாம் என்று கருதுகின்றேன். அதுதான் அரஐத்தல்லதி யுக்கதிபு பித்தீன், மார்க்கத்தை பொய்ப்படுத்துவோரை நீங்கள் பார்க்கிறீரா என்று முதலாவதாக இந்த வசனம் சொல்வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துத்தான். நபியே, நீங்கள் மார்க்கத்தை பொய்ப்படுத்துவோரை பார்க்கிறீரா? அதே போன்று அந்த கேள்வி எல்லா அறிவுள்ள ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கப்படுகின்றது. மார்க்கத்தை பொய்ப்படுத்துவோரை நீங்கள் பார்க்கிறீர்களா? எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த விடயத்தை அல்லாஹு தஆலா சொல்கின்றான், மார்க்கத்தை பொய்ப்படுத்துவோரை நீங்கள் பார்க்கிறீர்களா என்று சொல்லிவிட்டு அந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்துவோருடைய அனைத்து பண்புகளையும் சொல்வதை பார்க்கிறோம். இது மக்காவில் இறக்கப்படுகின்ற சூரா. இந்த சூறாவை தொடர்ந்து ஏராளமான சூறாக்கள் வசனங்கள் இறக்கி அருளப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு நீண்ட காலம் பணி செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்தி இங்கு சொல்லப்படுகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் தீர்வு காண்கின்றார். அனாதைகளுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்கின்றார், ஏழைகளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்றார்கள். அதே நேரத்தில் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக அவர்களை மாற்றுகின்றார்கள், அந்த சமூகத்தவர்களை மாற்றுகின்றார்கள். அதே நேரத்தில் முகஸ்தூதி இல்லாமல் அல்லாஹ்வுக்காக என்று மாத்திரம் செயற்படுகின்றவர்களாக அவர்களை மாற்றுகின்றார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அந்த சமூகம் அல்லாஹ் தஆலாவை பொருந்திக் கொண்டது, அவர்களை அல்லாஹு தாலா பொருந்திக் கொண்டான், அவர்கள் அல்லாஹு தாலாவை பொருந்திக் கொண்டான் என்றால் குர்ஆனிலே குறிப்பிட பார்க்கணும். அதே நேரத்தில் அவர்கள் தங்களுடைய செல்வத்தை கொண்டு போராடக்கூடியவர்களாக, செல்வத்தை செலவழிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதையும் பார்க்கணும். எனவே இந்த இடத்தில் மிக முக்கியமான செய்தான் அரஐத்தல்லதி யுக்கதிபு பித்தீன், மார்க்கத்தை பொய்ப்படுத்துவோரை நீங்கள் பார்க்கிறீரா என்று அல்லாஹு தாலா ஒரு அனாதையை பார்த்துத்தான் கேட்கின்றார். ஏனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனாதையாக இருந்தார்கள். ஏனென்றால் அல்லாஹு தாலா சூரத்து துஹாவிலே சொல்கின்ற செய்தியை பார்க்கணும். அலம் யஜிதிக யதீமன் ஃபஆவா, நாங்கள் உங்களை யத்தீமாக கண்டோம், உங்களுக்கு நாங்கள் அடைக்கலம் தந்தோம் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யத்தீமாக இருந்தார்கள். அந்த யத்தீமை பார்த்துத்தான், யத்தீமாக வளர்ந்த அவரை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் அரஐத்தல்லதி யுக்கதிபு பித்தீன், நீங்கள் மார்க்கத்தை பொய்ப்படுத்துவதை பார்க்கிறீர்களா என்று சொல்லிவிட்டு அந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்துகின்றவர்களுடைய பண்புகளை சொல்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்திலே மார்க்கத்தை உண்மைப்படுத்துகின்ற, மார்க்கத்துக்கு சான்று பார்க்கின்ற மனிதர்களை, ஏராளமான மனிதர்களை உருவாக்கிவிட்டுத்தான் மரணிக்கின்றார்கள். மார்க்கத்துக்கு ஒரு பூரணமான வடிவத்தை கொடுத்து விட்டுத்தான் மரணிக்கின்றார்கள். மார்க்கம் என்றால் என்ன என்பதற்கான பூர்ணமான ஒரு விளக்கத்தை கொடுத்து விட்டுத்தான் அவர்கள் மரணிக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த சூரா பல்வேறு விதமான உண்மைகளை, யதார்த்தங்களை, வாழ்க்கை பாடங்களை எங்களுக்கு சொல்வதை பார்க்கின்றோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.